ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி உலகத்துக்கு மிகவும் முக்கியமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 22ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை சனிக்கிழமை. அன்று உலகத்துக்கே மிகவும் முக்கியமான நாள் என்று சொல்கிறல, அது என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? விநாயகர் சதுர்த்தியானது வருதுங்க. இந்த டைம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வரக்கூடிய சனி விநாயகர் சதுர்த்திங்க. இது ஒரு பிரம்மாண்டமான விநாயகர் சதுர்த்திங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து என்ன சிறப்பு பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி விநாயகர் சதுர்த்தினா என்ன, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கக்கூடிய சிறப்பு கட்டுரையை தெரிஞ்சுக்குங்க. எங்கும் எதிலும் இருப்பவர் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். முதல்ல விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பை சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உருவ வழிபாடு பெரும்பாலான மதங்களுடைய அடிப்படை கட்டமைப்பிலேயே இருக்கு. கடவுளுடைய உருவங்கள் கலாச்சாரத்தின் பின்னணியை காட்டுகிறது. அதற்கேற்ப மனமும் செயல்படுகிறது. அதே போல கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு உருவங்களை வைத்துக்கொண்டு அந்த கலாச்சாரத்தை பற்றி புரிந்து கொள்ளலாம். கடவுள் எனக்கூடிய சக்தியை தத்தம் அகவளர்ச்சிக்கு தக்கபடி மனிதர்களாகிய நாம அதுக்கு அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். உருவ வழிபாடு இதற்கு வழிவகை செய்கிறது. அவரவருக்கு தகுந்தவாறு மதம் அகவளர்ச்சி தொடர்பாக இருந்தாலும் கலை வெளிப்பாடுகளுடைய கோணத்தில் பார்க்கும்போது உருவங்கள் படைப்பூக்கத்தின் வெளிப்பாட்டுக்கு பெரும் சாதனமாகவும் அமைகிறது. அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு முக்கியமான உருவமாக பார்க்கப்படுவது தான் இந்த விநாயகர். இதில் குறிப்பாக விநாயகருடைய உருவம் கலைஞனின் திறனுக்கேற்ப நூற்றுக்கணக்கான வடிவங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக மற்ற கடவுளுடைய உருவங்கள் வரையறுக்கப்பட்ட வடிவங்களில் மட்டுமே ஆக்கப்படும். அதிக அளவு மாறுதல்களை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதற்கு விதிவிலக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகனுக்கு மட்டும் கிடையாது. இப்படித்தான் இருந்ததாக வேண்டும் என்ற கட்டுப்பாடு விநாயகருடைய உருவத்தில் கிடையாது. பெரிய தொந்தி யானை தலை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இதை வைத்துக்கொண்டு விதவிதமான வடிவங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. விநாயகருடைய தோற்றம் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யாருக்கும் இது தவறாகவும் தோன்றுவதில்லை. அத்துமீறலாக யாருக்கும் இது படுவதும் இல்லை. எந்த விதமான வடிவத்துக்கும் விநாயகன் வளைந்து குடிக்கிறான். எந்த வடிவத்திலும் முழுமையாக உள்ளே நிலை கொள்கிறான். அதுதான் விநாயகருடைய சக்தி. எந்த வடிவத்தையும் ஏற்றுக்கொள்ள அவன் சித்தமாக இருக்கக்கூடிய காரணத்திலேயே வடிவங்களுக்கெல்லாம் அப்பால் அவன் நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படும். வடிவங்களுக்கெல்லாம் அப்பால் ஓங்கார சொரூபமான அவன் விருந்திருக்கிறான். அதனால் கல்லில், மண்ணில், கண்ணாடியில், உலோகத்தில், மரத்தில், பீங்கானில், பிளாஸ்டிக்கில் கூட அவன் வடிவம் கொள்கிறான். நவீன கலைஞர்கள் கூட அவனை பலவிதமான வடிவங்களில் உருவாக்கியும் வித்தியாசமான உருவங்களில் வரைந்தும் பார்க்குறாங்க. எந்த பொருளும் அவன் தன் முழுமையோடு பிரசனமாகிறான். புராணங்கள் படி அவனுக்கு 32 வடிவங்கள் இருக்கு. ஹரம கணபதி, உச்சிட்ட கணபதி, சித்தி புத்தி கணபதி, நர்த்தன கணபதி, மகா கணபதி என்று பல வடிவங்களில் அவனை ஆண்டாண்டு காலமாக நாம் வழிபட்டு வந்திருக்கிறோம். 4 தலைகள் கொண்ட விநாயகன் ஐங்காரன் போன்ற பாரம்பரிய வடிவங்களோடு நில்லாமல் இப்போது நவீனமயமான உலகத்தில் பேலும் பல வடிவங்களை அவன் எடுத்திருக்கிறான். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியும் விநாயகர் இருக்கிறாரு. கிரிக்கெட் ஆடக்கூடிய கணபதி, திண்டின் மேல் சாய்ந்தவாறு ஸ்டைலாக ஆங்கிள் புத்தகம் படிக்கக்கூடிய பிள்ளையார், மிருதங்க வாசிக்கக்கூடிய விநாயகர் என்று கற்பனை வளர்த்துக்கேற்றவாறு விநாயகன் வளைந்து கொடுக்கிறான். மாறாக விதவிதமான விநாயகர் உருவங்களை சேகரிப்பது பலருடைய ஒரு பெரும் கனவாகவும் ஆகிவிட்டு இருக்கு. இதனால் வாழ்வில் அனைத்து தளங்கள்லையும் விநாயகன் நிறைந்திருக்கிறான். மதஸ்ய புராணத்தில் விநாயகி என்ற பெண் வடிவத்தில் தோன்றுகிறாள். கணேஸ்வரி என்ற பெயரும் கொண்டு விளங்குகிறாரு விநாயகர். வடதுர்க உபநிஷத்தில் இவங்களை பயங்கரமாக போற்றுறாங்க.
இதை ஏன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்னா, பிடித்தார் பிள்ளையார் என்று சொல்லுவாங்கள்ல, அந்த பிடித்தார் பிள்ளையார் என்று சொல்வதற்கேற்ப பிள்ளையார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதில் பிடித்தாலும் வந்துடுவார். அப்பேற்பட்ட பிள்ளையாருடைய பிறந்த நாள் தான் வரக்கூடிய இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி. இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி 22வது நாள் சனிக்கிழமை ஆவணியுடைய தேய்பிறை சதுர்த்தியானது வருது. அந்த சதுர்த்தியில் தான் விநாயகர் அவதரித்ததாக சொல்லப்படுது. அப்படி அவதரித்த அந்த நன்னாளில் கிரக மாற்றங்களால் ஒரு சிறப்பு யோகங்கள் உருவாகுது. அந்த யோகங்களால் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் என்ன பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பெறுவீங்களோ அதை வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியில் என்ன மாதிரியான பெரும் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து அடிக்கடி சென்றதை நினைத்து கவலை கொள்பவர்களாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. தயவு செய்து அந்த மாதிரி சென்றதை நினைத்து கவலைப்படுவதை தூக்கி போடுங்க. அதனை விடுத்து நிகழ்காலத்தை மட்டும் சிந்தித்து அதற்கேற்ப உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. உங்களுக்கு அப்போ தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. மேஷ ராசிக்காரங்க இந்த எச்சரிக்கைக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து செயல்பட வேண்டும். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் வேலைக்கு செல்பவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சலுகைகள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிடைக்கும். வேலை சும்மா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முற்றிலும் வந்து குறையும். தொடர்ந்து வரக்கூடிய வேலைகளை அந்த பொழுதில் முடித்துடுறது தான் நல்லது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அன்னன்னைக்கு வேலைகளை அன்னன்னைக்கு முடிக்க பாருங்க. அப்படி முடிச்சிங்கன்னா நற்பெயர் வாங்குவீங்க, தேகமும் உங்களுக்கு பழிச்சிடும். அதனால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அன்றிலிருந்து மேஷ ராசிக்காரங்க அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்களுக்கு அதிகமான விற்பனை கூடி உங்களுக்கு நல்ல லாபம் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கேற்ப நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருள் ஒன்றை நீங்கள் விற்பனை செய்வதற்கு ஆயத்தமாவீங்க. ஒரு சிலர் நீங்கள் கிளைகள் துவங்கவும் செய்வீங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு சக்ஸஸ் ஆகும். இந்த விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு வந்து உயரப்போகுது. உங்கள் சொல்லிற்கு மதிப்பு உண்டு. அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக சொல்லுங்கள். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் வந்து சில விஷயங்களில் தலையிடாமல் இருப்பாங்க. அது உங்களுக்கு நல்லது தான். அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நீங்கள் இதில் தலையிடுங்க என்று வாலண்டரியாக நீங்கள் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு அவங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் கணவரது உடல்நலம் மேம்படும். உங்களுடைய மாதவிடாய் வழி வந்து போகும். ஸோ குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஏச்சரக்கமான பலன்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து கிடைக்கும். அதனால் இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரைப்பட தொடர்பில் இருக்கக்கூடிய வழக்கமாக உள்ள தொடர்புகள் தொடர்ந்து வரும். அதை ஏற்றுக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது முழுமையாக கவனமாக படித்திடுங்க. ஏன்னா டேட்லாம் வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்று கொடுத்துட்டு மாட்டிக்கக்கூடாது. கரெக்டாக டேட்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக கவனமாக படித்து கையெழுத்திடுவது நல்லது. இது கலைஞர்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. அப்புறம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றாட பாடங்களை அன்றின்றே படித்து வந்தால் மட்டுமே தேர்வுகளில் வெற்றி வாகையை சூட முடியும். எப்படி வேலையில் அன்னன்னைக்கு வேலையை முடிக்கிறது நல்லதோ அதே போல் மாணவர்களும் படிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்னன்னைக்கு பாடங்களை படித்திங்கன்னா தேர்வுகளில் வெற்றி வாகையை சூடலாம். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பது மிகவும் ஆபத்தானது. ஸோ அந்த மாதிரி மட்டும் மேஷ ராசிக்கார மாணவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து செயல்படக்கூடாது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, பெருமாளை வந்து புதன்கிழமை அன்று தரிசிப்பது நல்லது.
முடிந்தால் துளசி மாலை கொடுக்கறது நல்லது. இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த மேச ராசிக்காரங்க உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்புகள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேச ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.